அடுத்ததாக இப்போது தாவேகாவினுடைய நிலைமையும் திமுகவினுடைய நிலைமையும் இப்போ எப்படி ஒப்பீடு செய்யும்பொழுது இதை ரெண்டுத்தையும் ஒப்பீடு செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா இந்த கட்சியினுடைய காலம் என்பது வேற, இந்த கட்சி வந்து இன்னைக்கு தான். நம்ம ஊரில் பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க, நேற்று முளைச்சி 2 இலை கூட விடலை அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ அதை கொண்டு வந்து திமுகவோட கம்பேர் பண்ணி பேசுறது அப்படின்றதே ஒரு தவறான மனநிலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் மறுபடியும் அதையே சொல்றாங்க அப்படின்னா, எப்படியாவது ஒரு திசை மாற்றக்கூடிய ஒரு வேலையை ஊடகத்தின் வழியாக, இல்லை நான் வந்துட்டு வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லி இந்த கட்சி தான் வரப்போகுது, இவ்வளோ ஓட்டுகள் அவங்க வாங்க போகிறாங்க, அவங்க வாக்கு சதவீதமே உயரப்போகுது அப்படின்னு சொல்லுவதன் வழியாக மக்களை வந்து மடைமாற்றக்கூடிய திசை திருப்ப செய்யக்கூடிய வேலையை அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த சூழலில் தாவேகாவினுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், சிறுபான்மையினர், ஏன்னா அவங்கள முன்னாடி எல்லாம் சொல்லும்போது ஜோசப் விஜய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவர்லாம் இன்னைக்கு என்ன ஆனார்னே தெரியல.